அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். சீனாவுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க முன்வந்துள்ளார்கள் என்ற செய்தியை தெரிவித்துள்ளார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதல் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் தாக்குதல் காரணமாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து அமெரிக்க ஊடகங்கள் பல அதிர்ச்சியான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான சமாதான ஒப்பந்தம் ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். சீனாவை நாம் முழுமையாக நம்புவதாகவும் சீனா ஈரானின் எப்போதும் ஒருங்கிணைந்த கூட்டாளியாக இருக்கும் என தங்களுக்கு குறிப்பிட்டிருப்பதாக சீனாவில் இருந்து திரும்பி இருக்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். தேசிய இறையாண்மையை ஆதரித்த சீனாவுக்கு நன்றி என்றும், குறிப்பாக சீனாவுடனான தன்னுடைய சந்திப்புக்கு பின்னர் போருக்கு பிந்தைய பிராந்திய கட்டமைப்பை உருவாக்குவதில் சீனா பெரும் பங்காற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக அரக்சி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் ஏனைய இடங்களிலும் ஈரானுக்கு வழங்கிய ஆதரவுக்காக தான் சீனாவுக்கு நன்றி தெரிவித்தேன் என்ற விடயத்தையும் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பாகிஸ்தானும் சீனாவும் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள். எப்படியாவது ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் இன்னும் சில நாட்களில் ஏற்பட்டுவிடும், அதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்தில் தெரிவித்திருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவுகள், ட்ரம்ப் ஏதாவது வாயை திறந்தாலே பதிவுகள் போட்டாலே எல்லாமே குழப்பமடைந்துவிடும். அது போன்ற ஒரு நபராகத்தான் அவர் காணப்படுகின்றார். எதையும் குழப்பி குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது என்று சொல்வார்கள். இவர் மீனும் பிடிப்பதில்லை. அப்படியான ஒரு குழப்பகரமான நபர். எல்லோருமே சீனாவின் சார்பில், பாகிஸ்தானின் சார்பில், ரஷ்யாவின் சார்பில், ஏன் ஈரானின் சார்பில் கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற நம்பிக்கை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் மீண்டும் பதிவிட்டிருக்கின்றார். இந்த ட்ரம்பினுடைய நம்பகத்தன்மை என்பது இது போன்ற பதிவுகளால் தான் மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு கேலிக்குரிய நபராக. ஏனெனில் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் அதில் மத்தியஸ்தம் வகிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் அண்மித்திருப்பதாக கூறும் பொழுது நான் தாக்கப் போகின்றேன் என்று முந்திரி கொட்டை போல மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது ட்ரம்பினுடைய பக்குவமற்ற தன்மையையும் பொறுப்பற்ற தன்மையையும் காட்டுவதை தவிர வேறொன்றும் கிடையாது. அடுத்து ஹிஸ்புல்லாவின் உடைய நிலைகளை தாக்குவதாக கூறிக்கொண்டு பெய்ரூட் மற்றும் ஈராக்கின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த வான்வழி தாக்குதலில் பெய்ரூட்டிலும் சரி, ஈராக்கிய நகரங்களிலும் சரி மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை அல்மையாதின் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது. பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா போராளிகளின் நிலைகளை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் குறிப்பிட்டாலும் கூட அங்கு நடைபெற்ற தாக்குதலில் மிக பெரிய அளவிலான பொதுமக்கள் தெற்கு லெபனானிலும் சரி, பெய்ரூட்டிலும் சரி, பெக்கா பள்ளத்தாக்கிலும் சரி மிகப்பெரிய அளவில் உயிரிழந்திருப்பதாகவும், தொடர்ச்சியாக லெபனான் குடிமக்களுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தாக்குதலை நடத்துவதாக அவர்கள் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற சில மணி நேரங்களுக்குள் ஈரான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் நிலைகள் மீது மிக பாரிய அளவிலான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் கொண்டு மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்கொலை ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி குர்திஸ் நிலைகளை நிர்மூலமாக்கிய சூழ்நிலையில் திடீரென ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் எர்பில் அமெரிக்க விமானப்படை தளம் மீதும் பல தற்கொலை ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்து கொண்டு பல ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் உள்ளே தாக்கி மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்க தளங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குர்திஸ் நிலைகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு தாங்கள் காரணமா இல்லையா என்பதை ஈரான் தெரிவிக்காவிட்டாலும் கூட அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தாங்கள் காரணமில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவோ சரி, அமெரிக்க ஆதரவு ஊடகங்களோ இந்த தாக்குதலை ஈரான் தான் நடத்தி இருக்கின்றார்கள் என்று சாரப்பட செய்தி வெளியிட்டிருந்தாலும்
ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற கட்டாப் ஹிஸ்புல்லா என ஈராக் எதிர்ப்பு இயக்கங்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற செய்தியும் தற்போது பரவலாக பேசப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை சவுதி அரேபியாவும் குவைத்தும் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, குவைத் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு தன்னுடைய விமானங்களையும் கப்பல்களையும் அனுப்பி ஈரான் தாக்குதலில் பாதுகாப்பு கொடுக்கப் போவதாக ட்ரம்ப் தானே அறிவித்து யாரிடமும் கலந்துரையாடாமல் யாருடனும் ஆலோசனை செய்யாமல் நாங்கள் எங்களுடைய கப்பல்கள் விமானங்களை கொண்டு ஈரானுக்கு எதிரான ஈரான் தாக்குதல்களிலிருந்து இந்த நாடுகளை பாதுகாக்கப் போகின்றோம். அதற்கு அனைத்து நாடுகளின் வான்வெளியிலும் எங்கள் விமானங்கள் பறக்கும், கப்பல்கள் அனைத்து நாடுகளிலும் துறைமுகங்களுக்கு செல்லும் என்று ஒரு எவ்வாறான ஒரு குழப்பகரமான அறிவிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு சவுதி அரேபியாவை கோபப்படுத்திய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் குவைத்தும் தற்போது ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தளங்கள், வான்வெளி மற்றும் வான்வெளி பயணங்களுக்கான அமெரிக்க இராணுவ அணுகலை இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அது மட்டுமல்ல எங்களுடைய வான்வெளியில் அமெரிக்க இராணுவத்தின் போர் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்திருப்பதாக திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். ஏனெனில் இதுவரை அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருந்த குவைத், சவுதி போன்ற நாடுகள் திடீரென ஈரானுக்கு ஆதரவான நிலை எடுத்திருக்கின்றார்களா, அல்லது ஈரானிய தாக்குதலில் தங்களை பாதுகாக்க முடியாத அமெரிக்கா இனி இருந்தென்ன இல்லாமல் போனால் என்னென அமெரிக்காவை தங்களுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல முடிவுக்கு வந்து விட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள், சல்மானினுடைய ஆலோசகர்கள் வெளிப்படையாகவே பேசுகின்றார்கள். தன்னுடைய தளங்களையே மத்திய கிழக்கில் காப்பாற்றிக் கொள்ள முடியாத அமெரிக்கா சவுதி அரேபியாவையும் சவுதி அரேபியாவின் உட்கட்டுமானங்களையும் பாதுகாக்கும் என்று நினைத்தால் அதைவிட பெரிய முட்டாள் யாரும் கிடையாதுன்னு சவுதி அரேபியாவுக்குள்ளேயே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் சவுதி அரேபியா வான்வெளியிலும் குவைத் வான்வெளியிலும் பறக்க முடியாது என்ற முடிவை சவுதி அரேபியா, குவைத் அறிவித்துள்ளமை மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இன்னும் எத்தனை நாட்கள் அவர்கள் இந்த தடையை அமுல்படுத்தப் போகின்றார்கள், எத்தனை நாட்கள் இந்த தடையை கடைபிடிக்கப் போகின்றார்கள், எத்தனை காலம் இந்த முடிவில் உறுதியாக இருக்கப் போகின்றார்கள் என்பது தெரியாவிட்டாலும் தற்போதைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முடிவை சவுதி அரேபியா, குவைத் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வாஷிங்டன் போஸ்ட் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது மத்திய கிழக்கில் நடத்திய தாக்குதலில் 31 தளங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இனி ஒரு சிறிதளவு கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஈரான் அந்த தளங்களை தாக்கி தரைமட்டமாக்கி விட்டார்கள். இந்த தாக்குதல்களில் ஒரு தாக்குதல் கூட தவற விடப்படாமல், அதாவது ஒரு தாக்குதல் கூட மிஸ் ஆகாமல் மிகப்பெரிய அளவில் இராணுவ இலக்குகளை ஈரானுடைய ட்ரோன்களும் சரி, பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் சரி தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கின்றன. அமெரிக்கா கூறியதை விட பன்மடங்கு இந்த செலவுகளும் சேதங்களும் அதிகமாக இருக்கின்றன. நேரடியாக அந்த நாடுகளுக்கு சென்று புலனாய்வு செய்திருக்கக்கூடிய, அதாவது கரண்ட் ரிப்போர்ட்னு சொல்வார்கள், ஃபீல்டில் சென்று நேரடியாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்டினுடைய செய்தியாளர்கள் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு சேதத்தை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 29 அமெரிக்க தளங்கள் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய இழப்புகள் பல பில்லியன் டாலர்களாக இருக்கும். இந்த தளங்களை இனி அமெரிக்கா பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் பல வருடங்கள் மீள கட்டியமைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை போட்டுடைத்து ட்ரம்பினுடைய தோல்வியையும், எவ்வளவு தூரம் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை ட்ரம்பும் அவர்களுடைய கூட்டாளிகளும் மறைத்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க பத்திரிகை அந்நாட்டு மக்களுக்கும் உலகுக்கும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அதிபர் மசூத் பெஷாஷ்கியான் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். முதல் தடவையாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எங்கள் அன்புக்குரிய தலைவரின் முன்னிலையில் இருக்கும் பெருமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடன் சுமார் 2.5 மணி நேரம் உரையாடும் வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் நேர்மையான மற்றும் ஒரு அன்பான மனிதர். ஈரானுடைய தேசியத்தையும் இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் கட்டி காப்பதற்கு எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கும் அவர் தயாராக இருக்கின்றார்.
எங்களுடன் நாங்கள் எங்களுடைய தலைமைகளும் சரி, இராணுவ பிரிவுகளும் அரசியல் பிரிவுகளும் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றோம். எதிரிகள் கூறுவதைப் போல எங்கள் தலைமைகளுக்குள் இந்த பிளவும் இல்லை என்பதையும் தெரிவித்திருப்பதுடன் முஜ்தபா கமேனி முதல் தடவை சந்திப்பு தன்னை நெகிழ்ச்சிக்குட்படுத்தியதாக பெஷாஷ்கியான் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நேற்று முன்தினம் கர்முஸ் நீர்நிலையில் பயணம் செய்து கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான CMA-CGM என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 8 மாலுமிகள் காயமடைந்திருந்தார்கள். இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக பிரான்சும் பல்வேறுபட்ட நாடுகளும் கண்டனம் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் கார்முஸில் பிரான்ஸ் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஈரான் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொன்னால் யார் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும். அடுத்து ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. நாங்கள் எங்கள் எண்ணெயை யாருக்கு வேண்டுமானாலும் விற்போம், ரஷ்யாவின் எண்ணெயை விற்பதற்கு எங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை, யாரும் இந்த நாட்டிற்கு விற்க வேண்டும், இந்த நாட்டிடம் வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட முடியாது, நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு சுதந்திரமான தேசம். இது பல நாடுகளுக்கு அடி கொடுத்திருக்கிறார் புடின். ஏனில் இந்தியா போன்ற நாடுகள், பல நாடுகள் அமெரிக்கா ஈரானிடம் எண்ணெய் வாங்கலாம், ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கலாம், இனி எண்ணெய் வாங்க முடியாது என பல நாடுகளை ஆட்டி படைக்கின்றார்கள். ஆனால் ரஷ்யா அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நாங்கள் அந்த அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, எங்களனே யாருக்கு வேண்டுமானாலும் விற்போம், யாருடன் வேண்டுமானாலும் வர்த்தகம் செய்வோம், எங்களுக்கு கட்டளையிடும் உரிமை உங்களுக்கு இல்லை என்பதை ரஷ்ய அதிபர் புடின் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இறுதியாக சீனாவில் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரம் சீனா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அமைச்சரவையில் கடந்த 2018 முதல் 2023 ஆண்டு வரை பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்த வெங் பெங்கி அவர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் லஞ்சம் ஊழல் தொடர்பான விசாரணைகள் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல இதற்கு முன்னால் இருந்த பாதுகாப்பு அமைச்சர் மீதும் மிகப்பெரிய அளவிலான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய குற்றங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் 2 பேருக்குமே மரண தண்டனை விதித்திருப்பதாக சீனாவினுடைய நீதிமன்றம் தெரிவித்துள்ளமை மிகப்பெரிய பரபரப்பை, கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.